வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் KN நேரு அவர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையை நடத்தி வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறு ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு அவர்களது வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஸ்டாலினை சிக்க வைக்கக்கூடிய வகையிலான சில ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இதனால் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. KN நேரு ஸ்டாலினை சிக்க வைத்து விட்டாரா, போட்டு கொடுத்து விட்டாரா என்று பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 4.5 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் KN நேரு அவர்கள் மட்டும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 500 கோடி வரை ஒரு வருடத்திற்கு சம்பாதித்துள்ளார் என்ற தகவலும் பல்வேறு விமர்சனங்களும் சமுதாயத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, இது பேசுபொருளாக இருக்கிறதா என்று கேட்டால், ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துங்கள், KN நேரு மீது FIR பதிவு செய்யுங்கள் என்று பல தடவை 3 நாட்களுக்கு முன்பாக கூட 100 பக்கங்கள் கொண்ட கடிதமும் தமிழக DGP அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது நேரடியாகவே டெல்லியிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது KN நேரு அவர்களது வீட்டில் தற்பொழுது புகுந்துள்ளனர். நிச்சயம் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் அமையும். தற்பொழுது KN நேரு அவர்கள் ஸ்டாலினை மாட்டி கொடுத்தாலோ அல்லது சிக்க வைக்க முயற்சி செய்தாலோ அது மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் திமுகவிற்கு ஏற்படுத்தும் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்றாலே போதும், திமுகவின் நிலைமை தலைகீழாகவே மாறிவிடும். ஊழல் என்று திமுக மற்ற கட்சியை பேச முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் எதிராக களத்தில் இறங்கி விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். KN நேரு அவர்களால் வசமாக சிக்கிக்கொண்டார் ஸ்டாலின் என்றும் கூறப்படுகிறது.